வெல்கம் டு விச்சுக்குட்டி சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை தான். நம்ம இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் போடுற வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுள்ள கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிட்டேன். இது கடையில் வாங்கின ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு தான். 1 கப் ரெடிமேட் கொழுக்கட்டை மாவை நம்ம ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸ்பீடாக வச்சு நீங்கள் வறுத்திங்கன்னா அரிசி மாவு கருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து வச்சு ஆற எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 1 கப் கொழுக்கட்டை மாவுக்கு 1 கப் அளவு வெல்லம் சேர்த்து 1/2 கப் அளவு தண்ணீரும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கரையணும். இதுவுமே அடுப்பை மிதமான தீயில் வச்சு செய்யுங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வெல்லம் கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதிச்சாவே நமக்கு போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் கைவிடாமல் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா வெல்லம் கட்டி நிறையா கரைஞ்சி சீக்கிரமாக கொதி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது நல்லா கொதி வரும். ஒரு சிலருக்கு வெல்லம் நல்லா தூசியாக இருந்ததுன்னா வடிகட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போது அந்த வறுத்து வச்சுருக்கிற மாவை இதோட நம்ம சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ அடுப்பை நீங்கள் ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வைக்கணும். இப்போது 1/2 மூடி திருகிய தேங்காய் கொஞ்சமாக ஏலக்காய் தூளியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். நீங்கள் தேங்காவை நெய்யில் லைட்டாக வறுத்து சேர்த்திங்கன்னா இன்னும் அதோட சுவை கூடுதலாக இருக்கும். நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அப்படி வறுத்து கூட நீங்கள் சேர்த்திக்கோங்க. தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிட வேணாம். இப்போ பாருங்கள், அடுப்பை மிதமான தீயில் வச்சு நம்ம கிளற மாவு நல்லா இறுகி கெட்டியாயிடுச்சு. இந்த மாதிரி அளவுக்கு கெட்டியாகணும். நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்தாமல் வெல்லம் காய்ச்சிங்கனாவே உங்களுக்கு பதம் கரெக்டாகவே வந்துடும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு நம்ம இதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு இப்போ இந்த மாவோட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வாசமாகவும் இருக்கும், சுவை அதிகமாகவும் இருக்கும், கையில் ஒட்டாமையும் இருக்கும். அதனால் கூட நெய் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, இது 2த்தையும் வறுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட மனம் கூடுதல் சுவையாக இருக்கும். இப்போ நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு இப்போது நம்ம கொழுக்கட்டையை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு ஒரு சின்ன அளவு பால் அளவுக்கு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே இந்த கொழுக்கட்டை தயாராகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி கையில் வச்சு ஒரு ப்ரெஸ், இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே தயாராகிடும் இந்த கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையோட பேர் பிடி கொழுக்கட்டை. பிடி கொழுக்கட்டை எதுக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையார்கிட்ட நம்ம இப்போ ஒரு வேண்டுதல் வைக்கும்போது பிடிவாதமாக நம்ம அதை கேட்போம். அதுக்காக இந்த மாதிரி கொழுக்கட்டை, அவருக்கு இஷ்டமான கொழுக்கட்டையை நம்ம பிடிச்சு மனசார வேண்டி நம்ம படைச்சோம்னா அது நிறைவேறும்னு பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் விநாயகர் சதுர்த்தி அப்போது இந்த பிடி கொழுக்கட்டை ரொம்ப ஃபேமஸ். அதனால் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக நீங்களும் பிடி கொழுக்கட்டை செய்யுங்க. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காய வச்சு இட்லி தட்டில் நல்லா எண்ணெயை தேய்ச்சி இந்த மாதிரி நம்ம பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை அதில் வச்சு 25 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 25 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக கிள்ளி கையில் நசுக்கி பார்த்தோம்னா அந்த மாவு விரலில் ஒட்டாமல் வரணும். இந்த பதம் உங்களுக்கு கொழுக்கட்டை வெந்திருக்குன்னு அர்த்தம். வாங்க இதை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யம்மி டேஸ்டி பிடி கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் மறக்காமல் இந்த பிடி கொழுக்கட்டையை செஞ்சு உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விச்சுக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.